கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அப்படின்னு சொன்னா அழிந்து போகாமல், இல்லாமல் போகாமல். அதுதான். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவங்க அழிந்து போக மாட்டாங்களாம். அவங்க என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாங்க, நித்திய ஜீவனை உடையவர்களா இருப்பாங்க. அல்லேலூயா. அதுக்காகத்தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே மகனை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அந்த ஒரே மகனாகிய கிறிஸ்துவ நம்ம விசுவாசிக்கும் போது நாம கெட்டு போக மாட்டோம்னா அழிந்து போக மாட்டோம். எல்லாம் உற்சாகமா இருக்கணும். அல்லேலூயா. இந்த உலகத்துல பெரியவர் யாருன்னா ஆண்டவர் தான். அந்த ஆண்டவரை நம்ம சொந்தமா வச்சிருக்கிறதுனால நம்ம உற்சாகமா, நான் கெட்டு போக மாட்டேன், நான் அழிந்து போக மாட்டேன். ஏன்னா நான் இயேசுவானவரை விசுவாசிக்கிறேன், நான் இயேசுவானவரை நம்புறேன். எல்லாத்துக்கும் மேல நீங்க யோசித்து பாருங்க, ஒரே ஒரு மகன் தான் இயேசு. அந்த ஒரே மகனையே நம்முடைய அவங்க அப்பா பிதா நமக்காக ஜீவ பலியா ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஜீவ பலின்னா என்ன தெரியுமா? உயிரோட. அதாவது ஒரு மனுஷன் சும்மா போறான், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, சாகுறான், அது வேற. ஒரு மனுஷன் போறான், அவனை சுட்டு கொள்றாங்க, அது வேற. ஆனா ஒரு மனுஷனை வேணுக்குன்னே அவரை சிலுவையில எடுத்து வச்சு அடிச்சு அவரை கொல்றாங்க அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கொடூரமான காரியம். நன்மை செய்ததற்கு குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், முடவர்கள் நடந்தார்கள், பிசாசு பிடித்தவங்க எல்லாம் சுகமானாங்க. இதெல்லாம் பார்த்ததுனால அந்த உத்தமராகிய இயேசு கிறிஸ்துவ கொண்டு வந்து சிலுவையில ஒரு குற்றவாளிய போல கொல்லுவதற்காக அவங்க அப்பா அவருடைய குழந்தைய நமக்காக கொடுத்தார். இது எவ்வளவு பெரிய அன்பு. அல்லேலூயா. ஆக கிறிஸ்துமஸ் என்பது அன்பை வெளிப்படுத்துவது. கிறிஸ்துமஸ் என்பது நம்ம கெட்டு போகாம நம்மளுடைய ஜீவியத்தை அழிவிலிருந்து காப்பாற்றுவது. பாருங்க, ஒரே ஒரு கடவுள் தான். அல்லேலூயா. அந்த ஒரே கடவுளை யாருமே பார்க்க முடியாது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சமீபத்துல ஒரு அம்மா சொன்னாங்க, God is omnipresent. அப்படின்னா என்னன்னா, ஆண்டவர் எங்கும் இருக்கிறார், அவர் சர்வ வியாபி. அவரை இந்த உலகத்துல இருந்து பிரித்தெடுக்கவே முடியாது. அவர் எங்கேயுமே, அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுனால அவரை யாராலையுமே அதை பிரித்தெடுக்க முடியாது. ஆனால் அவரை உணர்ந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஒரு அம்மா அப்படி பேசுறாங்கன்னா அவங்க உணர்ந்தனாலதான் ஆண்டவரை பத்தி பேசுறாங்க. அல்லேலூயா. அப்ப அந்த காரியம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த ஆண்டவர் எப்படி இருந்தாருன்னா வார்த்தையா இருந்தார். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. உண்டாக்கப்பட்டது எல்லாம் அவராலே உண்டாக்கப்பட்டது. அப்படின்னா என்னன்னா, இந்த உலகத்தை ஆண்டவர் எப்படி படைச்சார் அப்படின்னு சொன்னா வார்த்தையினாலே படைச்சார். வானம் உண்டாக கடவுது அப்படின்னா கூட வானம் உண்டாயிருச்சு. பூமி உண்டாக கடவுது, உடனே பூமி உண்டாயிருச்சு. சமுத்திரங்கள் எல்லாம் உண்டாக கடவுது. ஆண்டவர் சொன்னவன அந்த வார்த்தை அப்படியே டக்குன்னு அப்படியே நடக்க ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. ஆக ஆண்டவர் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினாலே படைத்து மனிதனை மட்டும் மண்ணினாலே எடுத்து தமது சாயலாக அவருடைய ரூபத்தின்படி படைப்புகளிலெல்லாம் மகுடமாக மனிதனை படைத்தார். நாம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுடைய சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படித்தான் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதனை ஆண்டவர் என்ன பண்ணினா அவர் தோட்டத்துல வைத்திருந்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஆண்டவர் நிறைய தூதர்களை உண்டாக்கினார்.
ஆமென். சில தூதர்கள் நன்மை செய்கிறவர்களாக இருந்தாங்க. கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. காபிரியேல் போன்ற தூதர்கள் எல்லாம் இயேசுவினுடைய பிறப்பை சொல்லுகிற நற்செய்தியை சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள். மிகாவேல் போன்ற தூதர்கள் எல்லாம் உங்களுக்காக எனக்காக சண்டையிடுகிறவர்களாக இன்றைக்கும் நமக்காக உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. நமக்கு வருகிற போராட்டங்களில நமக்காக அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள். அதற்காக ஆண்டவர் சில தூதர்களை வைத்திருக்கிறார். அதே போல நம்மை பாதுகாப்பதற்காக ஆண்டவர் தூதர்களை வைத்திருந்தார். நீங்க எசேக்கியேல் புஸ்தகத்துல 28வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தூதனை ஆண்டவர் வச்சிருந்தார். அவன் பேர் என்னன்னு சொன்னா அவன் பேர் கேரூப். அல்லேலூயா. ஆனா இந்த கேருப் என்பவர் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஆண்டவரை விட நான் மேல போகணும். அவனுக்குள்ள ஒரு மேட்டிமை, அவனுக்குள்ள ஒரு பெருமை. அவன் ரொம்ப அலங்காரமானவன். அவனை குறிச்சு நீங்க வாசிக்கும் போது எசேக்கியேல் 28:13, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாக்கியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. அதனால நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். பாத்தீங்களா? ஆண்டவர் இந்த தூதனை எப்படி வச்சிருந்தாருன்னா, இத்தனை அலங்காரமான கற்கள், விலையேறப்பட்ட கற்களினால அது மூடி, எத்தனை விதமான கற்கள், பதுமராகம், ஜாஸ்பர், சுனீரம், டோபாஸ், ரூபி, இப்படி நிறைய வைரங்களால அவனை அலங்கரிச்சு வச்சு அது எங்க வச்சிருந்தாருன்னா அக்னிமயமான இடத்துல அவர் வச்சிருந்தார். பரிசுத்த பர்வதத்தில் வச்சிருந்தார். அக்னிமயமான கற்களின் நடுவே உலாவி கொண்டிருந்தார். யாருன்னா மனிதர்களை காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப். அல்லேலூயா. இந்த கேருப் தான் என்ன பண்ணிட்டாருன்னா ஆண்டவராகிய தேவனிடத்துல நான் உனக்கு மேல போவேன்னு சொல்லி ஒரு பெருமை பாராட்டும் போது ஆண்டவர் கீழே தள்ளிட்டார். அவன் தான் சாத்தான். அந்த சாத்தானை குறித்து வேதத்துல வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இந்த சர்ப்பம் எப்படிப்பட்டதுன்னா தந்திரம் உள்ளது, அந்த வஞ்சகம் நிறைந்தது. அதுதான் தோட்டத்துல அந்த ஸ்திரீய பார்த்து சொல்லுச்சு, இந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரா? அதாவது கீழ்ப்படியாமல் இருக்க செய்கிறது தான் பிசாசுனுடைய வேலை. அல்லேலூயா. யார் இந்த பிசாசு அப்படின்னு சொன்னா, இந்த பிசாசு நம்மளை எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக படைக்கப்பட்ட கேரு. ஒருவேளை உங்களுக்கு நல்ல புரிய மாதிரி சொல்றேனே, ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கட்சியில 10 அமைச்சர்கள் இருப்பாங்க. திடீரென்று ஒரு அமைச்சருக்கு என்ன வரும்னா ஒரு ஆசை வந்துடும். உடனே என்ன பண்ணிடுவாருன்னா, நான் கட்சியை விட்டு போறேன்னு எதிர்த்து நிற்பார். எதிர்த்து நிற்கும் போது கட்சி தலைவர் என்ன பண்ணுவாரு? போட அப்படின்னு வெளியே தள்ளி விடுவாரு. இப்ப இந்த வெளியே வந்தவர் என்ன பண்ணுவாரு? அந்த கட்சியில இருக்கிற 10 பேரையும் இழுக்க பார்ப்பார். புரியுதா நான் சொல்றது? கட்சியில இருக்கிற மற்ற அமைச்சர்களை எல்லாம் தன்வசமாக இழுக்க பார்ப்பாரு, அந்த கட்சியை சிதைக்க பார்ப்பார். அது மாதிரிதான் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை கூட்டமா வச்சிருந்தாரு. அதுல இந்த தேவ பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றுவதற்காக சில தூதர்களை வச்சிருந்தாரு. ஆனா அதுல ஒரு தூதன் என்ன பண்ணிட்டானா, ஆண்டவருக்கு முன்பாக எதிர்த்து நின்று, நீ என்ன ஆராதனைக்கு உரியவரா? அதுக்கு மேல நான் கடந்து போவேன், வட திசையில் இருக்க பர்வதத்துக்கு மேல போய் உட்காருவேன், அப்படியெல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட எதிர்த்து நிற்கும் போது ஆண்டவர் கீழே தள்ளினார். கீழே தள்ளுன உடனே அந்த தூதன் தான் வலு சர்ப்பம், பிசாசு, பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் என்று இந்த வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த பிசாசு என்ன பண்ணுச்சு? அந்த ஏதேன் தோட்டத்துல பாம்பு ரூபத்துல அந்த மனுஷிய ஏமாத்துது. ஆண்டவர் படைத்த ஏவாள ஏமாத்தி அது என்ன பண்ணுது? அவளை பாவத்துக்குள்ள கொண்டு வருது. அப்ப இந்த பிசாசானவன் எப்படி மனிதனை பாவத்துக்குள்ள கொண்டு வருகிறான்? அல்லேலூயா. இரண்டாவது, இந்த பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? நம்ம வாழ்க்கையில வரும்போது 2 பார்ட்னர் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க.
ஒருத்தன்கிட்ட நல்ல குணம் இருக்கும், ஒருத்தர்கிட்ட நல்ல குணம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த மனுஷன் என்ன பண்ணுவான், அந்த தொழிலையே சூறையாடிடும். அதனால என்ன ஆகும், மன கஷ்டம் வரும். மன கஷ்டம் வரும்போது என்ன நினைப்பாங்க, ஐயோ என் தொழில், என் வியாபாரம் இப்படி போயிடுச்சே அப்படின்னு சொல்லி எவ்வளவோ பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் தற்கொலை பண்ணி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய தொழில் அதிபர்கள் மேல மாடியில இருந்து கீழே விழுந்ததை பார்க்கிறோம். இவங்கெல்லாம் யார், இவங்கெல்லாம் யாருன்னா வஞ்சிக்கப்பட்ட ஆவியினாலே அவர்கள் சூறையாடப்பட்டவர்கள். ஏன்னா அவனுக்கு வேலையே என்னன்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்று வேறொன்றுக்கும் வரான். அவனுக்கு ஆசை என்னன்னா மக்களை அழிக்கணும், மக்களை இரத்த பிரியரா இருக்கு, அவன் இரத்த பிரியர், மக்கள்கிட்ட இருக்கிற ரத்தத்தை சுரண்டணும். இதுதான் அவனுடைய வேலை. குடும்பத்துல கூட பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்க கொண்டு வர மாட்டான். ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாதபடிக்கு குடும்பத்துல வந்து எப்படியாகிலும் ஒன்னி கணவனையோ அல்லது மனைவியையோ அழிக்க வேண்டும், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில குடிச்சு சிகரெட் ஸ்மோக்கிங்னால குடிகாரத்தினால உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் செயல் இழந்து அவன் மறிக்க வேண்டும். இது போன்ற தீய காரியங்களை செய்யறது மட்டும்தான் யாருடைய வேலை அப்படின்னு சொன்னா பிசாசினுடைய வேலை. ஏன், நீங்க நல்லா பாருங்க, இன்னைக்கு பூமியில ஒரு அதிபர் இருக்கிறார். அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் அவர் சூட்கேஸ், மலத்தை எடுத்துக் கொள்ளுகிற ஒரு சூட்கேஸ் வச்சிருக்கிறார். அவர் எங்க போனாலும் அவருடைய கழிவுகள், மனித கழிவை அந்த சூட்கேஸ்ல வச்சு அது திரும்ப அவர் எந்த ஊருக்கு அவர் நாட்டுக்கு போறாரோ அங்க கொண்டு போயிடுவார். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த மல கழிவுகளின் நிமித்தமாக அவருக்கு என்ன வியாதி இருக்கு அப்படின்றத மற்றவங்க கண்டுபிடித்து விட்டால் அவருடைய உயிருக்கு ஆபத்து என்ற பயத்தினால அந்த அதிபர் எங்க போனாலும் அவர் கூட அந்த சூட்கேஸ தூக்க ஒருத்தர் வருவார். அது மாத்திரம் இல்ல, அவர் எங்க போனாலும் அவருக்கு டூப்பு 3 பேர் இருப்பாங்க. ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை சந்திக்கணும் அப்படின்னா முதலாவது அவர் போக மாட்டார், அவர் முதலாவது டூப்பை தான் அனுப்புவார். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த உலகத்துல எவ்வளவு பாவங்கள் பெருகி இருக்கு இல்லையா? அதனாலதான் மனுஷங்களை நம்ப முடியாதபடிக்கு ஜனங்கள் தன்னை பாதுகாத்து கொள்ளும்படியாக இப்படிப்பட்ட பாதுகாப்புகளை அதிபர்கள் எல்லாம் வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் சாதாரண பாமர மக்கள் நாம எங்க போக முடியும்? அல்லேலூயா. இந்த உலகத்துல பலவிதமான கஷ்டங்கள் வருது, இயற்கை பேரிடர்கள் வருகிறது. இப்ப சமீபத்துல பாக்குறோம், ஸ்ரீலங்காவுல பயங்கரமான வெள்ளம் பல பாதிப்புகள். 25 மாவட்டத்துல 20 மாவட்டங்கள் தண்ணீரில் மூழ்கி காணப்படுகிறது. ஆனால் எத்தனையோ நாடுகள் ஸ்ரீலங்காவுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறது. கர்த்தருக்கு மகிமை, அல்லேலூயா. ஆனா அதே சமயத்தில் அந்த நாடுகளுக்குள்ளாக தங்களுக்குள்ளே ஒரு போர் குணங்கள் இருக்கத்தான் செய்கிறது. உதவி செய்கிறது ஒரு இயல்பு, அதே சமயத்தில் ஒரு போர் குணம் இருக்குது. எப்படிடா நாம் சண்டை போட வேண்டும், எந்த மனுஷன். அதனாலதான் இன்னைக்கு எல்லா நாடுகளும் போட்டி போட்டு அணு ஆயுதத்தை சோதனை செய்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் யாருடைய காரியம் என்றால் இதெல்லாம் சாத்தானுடைய காரியங்கள். இதெல்லாம் யாருடைய காரியம்? அழிவையும் நாசத்தையும் மோசத்தையும் கொண்டு வருகிறது தான் பிசாசினுடைய காரியம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதுக்கு வந்தார் தெரியுமா? பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. நாம வாசிக்கலாம், யோவானுக்கு எழுதின நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. அல்லேலூயா. அந்த வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா, சமீபத்துல ஒரு அம்மா பேசினாங்க, God is omnipresent, அவர் எங்கும் நிறைந்தவர். அல்லேலூயா. அப்ப அந்த எங்கும் நிறைந்தவரை உணரக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு தான் இருக்கிறது. அல்லேலூயா. எங்கும் நிறைந்த தெய்வத்தை ஒரு சிலர் தான் உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் எல்லாருக்காகவும் அந்த தெய்வம் தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். அந்த வார்த்தை, அவர் வார்த்தையினாலதான் வானத்தை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார் என்று பார்த்தோம். இப்பொழுது அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அதுதான் கிறிஸ்துமஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் என்றால் என்ன? ஆண்டவர் இந்த உலகத்துல மனிதராக இறங்கி வந்தார்.
நான் தேடி போகல, அவரே இறங்கி வந்தார். மனுக்குலம் செய்த பாவத்துக்காக அந்த ஏவாள் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்ட போது உலகத்துக்குள்ள பிசாசு வந்தான். கீழ்ப்படியாமையினால பிசாசு வந்தான். பாவம் பெருகுச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப மனிதர்களுக்கு மரணத்தை கொடுக்க கூடாது என்பதற்காக அன்புள்ள தேவன் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எதற்காக கொடுத்தார்? பலியிடும்படி கொடுத்தார். ஆமென். அப்ப அந்த வார்த்தையே மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். இந்த ஆண்டவர் எப்ப வந்தார்? இவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இருந்தார். ஆமென். ஆண்டவரை நீங்க குறிச்சு பார்க்கும்போது, நீங்க நீதிமொழிகள் புஸ்தகம் வீட்டுல போய் படிங்க. 8வது அதிகாரத்துல நீங்க 25-30 வசனங்களை வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து பிதாவினோட அருகிலே செல்ல பிள்ளையாய் அமர்ந்திருந்தேன் என்று சொல்லுகிறார். அந்த செல்ல பிள்ளையை தான் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். ஏன் கொடுத்தாருன்னா, எந்த மனிதனும் ஆண்டவரை பார்க்கல. அல்லேலூயா. எந்த மனுஷனும் ஆண்டவரை பார்க்காம இருக்கிறதுனால ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நிரூபிக்கும்படி அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறந்தார். நம்ம வாசிக்கிறோம் யோவான் 1:18 வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. ஆண்டவரை ஒரு அந்த பெரிய தேவன் படைத்தவர், அவர் ஒளியா இருக்கிறார், அவர் வார்த்தையா இருக்கிறார். அவரை யாருமே பார்க்கல. ஆனா அவரை யார் வெளிப்படுத்தினா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரன் வந்து அவரை வெளிப்படுத்தினார். இந்த உலகத்துல சொல்லுவாங்க ஒரு பழமொழி, தாய் போல பிள்ளை, நூலம் போல சேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல அவங்க அப்பா எப்படிப்பட்டவர், பிதாவானவர் எப்படிப்பட்டவர், யெகோவா தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் கிறிஸ்து வந்தார். அவர் எப்படி வந்தார்? அன்பாக வந்தார். நல்ல காரியங்களை செய்யும்படியாக வந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கிற அதிகாரத்தை பெற்றவராய் இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம் மத்தேயுக்கு எழுதுற நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அல்லேலூயா. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. ஏசாயா சொன்ன வார்த்தைய ஆண்டவர் தன்னுடைய புதிய ஏற்பாட்டுல நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. ஒரு ஸ்திரீன் இடத்துல வந்து பிறந்தார். இயேசுவானவர் ஒரு ஸ்திரீன் இடத்துல வந்து பிறந்தார். அது மாத்திரமில்ல, இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்ற நாமம் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 9வது அதிகாரம் 6வது வசனத்துல, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயம். இயேசு என்ற பெயர் அதிசயம். அல்லேலூயா. இயேசு என்ற பெயர் அதிசயம். எத்தனையோ பேர் வைக்கிறோம், ஆனா இயேசுனா என்ன தெரியுமா? அதிசயம். ஏன் அதிசயம்? அதுனா பாவத்தை மன்னிக்கிறவர். அல்லேலூயா. இந்த உலகத்துல பாவத்தை மன்னிக்கிறதுக்கு எந்த மனிதனிட்டையும் சக்தி இல்லை. ஏன் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கிறோம்? ஏன் நம்ம ஆண்டவரை தெரிந்து கொள்கிறோம்? ஏன் இந்த இயேசுவை நம்ம விசுவாசிக்கணும்? ஏன் விசுவாசிக்கணும்னா நான் அழிந்து போக கூடாது. ஏன் விசுவாசிக்கணும்னா நான் கெட்டு போக கூடாது. நான் கெட்டு போக கூடாது என்பதற்காக இயேசுவானவர் இந்த உலகத்துல வந்து பிறந்தார். அல்லேலூயா. நான் அழிந்து போக கூடாது என்பதற்காக இயேசுவானவர் இந்த உலகத்துக்கு வந்து பிறந்தார். காரணம் என்ன? இந்த உலகம் பாவத்துக்குள்ள கிடக்கு. ஆக இந்த பாவத்துல இருந்து விடுதலை கொடுக்கணும்னா இயேசு என்ற நாமம் தேவை. அவருடைய நாமம் அதிசயம். அல்லேலூயா. இன்கிரெடிபிள் அப்படின்னா என்னன்னா விசித்திரமானது சொல்லுவாங்க. இன்கிரெடிபிள் இந்தியா. ஆனா இந்த நாமத்தை பத்தி அதிசயம் என்பது பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டது. ஆண்டவருடைய பிறப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அவருடைய நாமம் அதிசயம். எத்தனை பேர் உற்சாகமா இருக்கீங்க? இந்த வார்த்தை நீங்க உள்வாங்கணும். இந்த வார்த்தை நீங்க உள்வாங்கினாத்தான் உங்களுக்குள்ள இந்த செடி முளைத்து, அப்பா அவர் நாம அதிசயப்பா, நான் ஏன் கவலைப்படணும்? அல்லேலூயா. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு, என் சாபங்கள் மன்னிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. நான் ஆசீர்வாதமா இருப்பேன். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கிட்டு வந்தாங்க.
அவனுக்கு கையவும் அசைக்க முடியல, காலையும் அசைக்க முடியல. இன்னைக்கு அநேகருக்கு அப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் இருக்கலாம். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்மளுடைய தொழில் வாழ்க்கையில, அல்லது நம்ம சமூக வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில ஐயோ என்னால அசைக்க முடியலையே. ஏதோ ஒரு சில காரியங்கள் இருக்கலாம். அது நம்முடைய முன்னோர்களுடைய பாவங்களாக இருக்கலாம், அல்லது நாம் செய்த பாவங்களாக இருக்கலாம், தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ ஒரு காரியம் நம்மளை வருத்தி கொண்டு இருக்கலாம், அல்லது சில சாபங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த பாவத்தையும் சாபத்தையும் நீக்குவதற்கு தான் பரிகாரியாகிய கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அதுதான் நாமம் அதிசயம். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வல்லமை உள்ள தேவன். யாரையும் தூக்கி நிமித்தம் வைக்க முடியும் அவரால். அல்லேலூயா. யாரையும் தூக்கி நிமித்த வைக்க முடியும். ஏன்னா அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். நீங்க பாருங்க, இயேசுவினிடத்துல பாருங்க. இயேசுவினிடத்துல பார்க்கும்போது வல்லமை. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அல்லேலூயா. நீங்க ருசி பார்க்கும்போது, நீங்க ருசிக்கத்தான் அது பார்த்தா தெரியாது. நீங்க 2 டம்ளர்ல பாலை வச்சுக்கிட்டு எதுல உப்பு இருக்கு, எதுல சர்க்கரை இருக்கு அப்படின்றத சுவைத்து பார்த்தா தான் தெரியும். நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவ அனுபவிக்க ருசிக்க கர்த்தர் நல்லவர். எப்படி ஒரு மாடு நல்ல வைக்கோலை சாப்பிட்டுட்டு அது ஆனா அப்படியே சவகாசமா உட்கார்ந்து அசை போட்டு எல்லா வைக்கோலையும் மென்று மெதுவா சாப்பிட்டு உள்ள தள்ளுறது போல கேட்கிற வார்த்தைகளை மனசுல அசை போட்டு நீங்க உள்ள தள்ளி அவரை ருசி பார்க்க ஆரம்பிச்சுட்டா அந்த ரத்தம் நமக்குள்ள ஓடி வரும் பாத்தீங்களா? அந்த ரத்தம் நமக்குள்ள சுகத்தை கொண்டு வரும். அந்த ரத்தம் நமக்குள்ள என்ன வரும்னா ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. பொருளாதார ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன்னா பொருளாதார தடையை கொண்டு வருகிறவனே பிசாசு தான். அல்லேலூயா. பொருளாதார கஷ்டத்தை கொண்டு வர்றது பிசாசு. அதனால்தான் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை சொன்னார். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை உரித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிபீடத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி இந்த உலகத்திற்கு வந்தார். அல்லேலூயா. அவர் பெரியவர் என்று பார்க்கிறோம். ஜனங்களின் பாவங்களை நீக்கிறவர். இந்த உலகத்துல எது வேணாலும் செய்யலாங்க. நீங்க மருத்துவர்கிட்ட போலாம், ஒரு சுகத்தை கேட்கலாம் சரீர பிரகாரமாக, அல்லது நீங்க பெரிய பெரிய லாயர்ஸ்ட போலாம், எனக்கு இந்த மாதிரி கேஸ் இருக்கு, இந்த கேஸ்ல இருந்து நான் விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லி, அல்லது இந்த உலகத்துல நீங்க சைக்காலஜி மக்கள்கிட்ட போலாம், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு. ஆனா ஒண்ணே ஒண்ணு நான் சொல்ல முடியும், நம்முடைய பாவங்களை நீக்கணும்னு சொன்னா ஒருத்தராலதான் முடியும். அவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த பாவங்களை நீக்கின போது அந்த திமிர்வாத கதன் எழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில போராட்டமா இருக்கா, படுத்துக்கொண்டு இருக்கிறோமா? இது கிறிஸ்துமஸ் நற்செய்தியினால் அல்லேலூயா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவருடைய நாமம் அதிசயம். அவர் ஆலோசனை கர்த்தர். நமக்கு ஆலோசனை சொல்லிட்டே இருப்பாருங்க. ஒவ்வொரு நாளும் நீ நடக்க வேண்டிய பாதையில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அவர் ஆலோசனையின் கர்த்தர். அவர் அதிசயமானவர். அவர் அதிசயம் செய்வார். எப்படி? 2 மீன் 5 அப்பம் 5000 பேர். ஒருவேளை இதை சொல்லலாம், இது ஒரு பிளஸ்ஸிங்கா பேசுறாங்கன்னு சொல்லி. இல்ல, நீங்க பாப்பீங்க. ஆமென். நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? என் வாழ்க்கையில எனக்கு வருமானம் பத்தல, வருமானம் பத்தாததுனால என் குடும்பத்தை நடத்த முடியல அப்படின்னு சொல்லி. உங்க வாழ்க்கையில வருமானம் இல்ல, உங்க வாழ்க்கையில கிருபை தேவை. அல்லேலூயா. நீங்க கிருபை இருந்தாதான் நமக்கு ஆசீர்வாதம் வரும். கிருபை என்பது தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கப்படுகிற ஈவு. ஆமென். பக்கெட் நிறைய தண்ணிய வச்சுட்டோம், பிளக்கையும் போட்டுட்டோம். நீங்க சொல்லலாம், பிளக் போட்டுதான் இருக்கு, ஆனா பக்கெட்ல இருக்க தண்ணி சூடாகலையே அப்படின்னு. ஏன்னு கேட்டா பக்கத்துல இருக்க சுவிட்சை இன்னும் போடல. அல்லேலூயா. நம்ம கனெக்ஷன் ஆண்டவரோட கரெக்டா வச்சுக்கிட்டோம்னு சொன்னா வருமானம் சொற்பமா இருந்தாலும் தேவன் அதை நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. வருமானம் சொற்பமா இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருன்னு சொன்னா நமக்கு சந்தோஷத்தை தருவார். சந்தோஷத்துக்கும் வருமானத்துக்கும் சம்பந்தம் இல்லை. கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளுடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இப்ப இந்த ஆண்டவர் யாரு? இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் என்ன? கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கும்போது நமக்கு குறைவு வருமா? வராது. அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நமக்காக கொடுக்கப்பட்டார். முதலாவது வார்த்தை.
அந்த வார்த்தை தான் பிதா. இரண்டாவது இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தார். மூன்றாவது அவர் எப்ப வந்து பிறந்தார், அதுதான் ரொம்ப முக்கியம். வாசிக்கலாம். கலாத்தியர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனம். காலம் நிறைவேறின போது ஸ்திரீயின் இடத்திற்கு பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரு? ஒரு மனுஷனா இந்த உலகத்துல வந்து பிறந்தார். அதான் ரொம்ப முக்கியம். குறித்த நேரத்துல வந்து பிறந்தார். ஸ்திரீனிடத்துல காலம் நிறைவேறினது அப்படின்னா குறித்த நேரம். என்ன குறித்த நேரம்னா, எல்லாத்துக்கும் ஒரு நேரம். விதைக்க ஒரு காலம், அறுக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை பிடுங்க ஒரு காலம். இல்லையா? விவசாயத்துல அப்படிதான். போய் ஒரு விதைப்பாங்க, அப்புறம் ஒரு காலகட்டத்துல போய் அதை அறுவடை செய்வாங்க. அல்லேலூயா. அப்போ ஒரு காலம், குறிக்கப்பட்ட காலம். ஆமென். பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல 400 வருஷம் அடிமையா இருந்தாங்க. 400 வருஷம் கழிச்ச உடனே இயேசுவானவர் என்ன பண்ணாரு? பிதாவானவர் அங்கிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. அந்த 400 வருஷம் கழிச்சு அவர்களை அவர் வெளியே கொண்டு வந்ததா பாக்குறோம். ஆமென். பிரசங்கி சொல்றார் 3வது அதிகாரம் 11வது வசனத்துல, சகலவற்றையும் நேர்த்தியாய் அதின் காலத்தில் அவர் அதை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஒரு குறித்த நேரம், அந்த குறித்த நேரம் காலம் நிறைவேறின போது, என்ன காலம் நிறைவேறுச்சு? நீங்க வேதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. நீங்க வேதத்தை எடுத்து படிச்சீங்கன்னு சொன்னா, கடைசி புஸ்தகம் பழைய ஏற்பாட்டுல மல்கியா, புதிய ஏற்பாட்டுல முதல் புஸ்தகம் மத்தேயு. இந்த மல்கியா புஸ்தகத்துக்கும் மத்தேயு புஸ்தகத்துக்கும் இடையில 400 வருஷம். 400 வருஷம் ஆண்டவர் பேசவே இல்லை. யார் மூலியமாகவும் ஆண்டவர் பேசல, தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் பேசல, அல்லது மற்ற ராஜாக்கள் மூலமா, யார் மூலமா ஆண்டவர் பேசல. அந்த காலகட்டம் இருண்ட காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம கூட பேசலன்னா அது இருண்ட காலம். அந்த 400 ஆண்டுகள் கழிச்சு, அதுதான் அங்க வாசிக்கிறோம். காலம் நிறைவேறின போது, 400 ஆண்டுகள் நிறைவேறின உடனே, அந்த இருண்ட காலம் முடிந்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஸ்திரீயின் மூலமாக அவர் வந்து பிறந்தார். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டாக்குவே. ஸ்திரீயின் வித்து இயேசு கிறிஸ்து. அவர் என்ன செய்வார்? பிசாசினுடைய தலையை நசுக்குவார். அல்லேலூயா. அப்ப பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்ப பிசாசினுடைய தலையை நசுக்கி உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை கொடுப்பதற்கு தான் அவர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார். மரண இருளின் திசையில் இருந்த ஜனங்கள் வெளிச்சத்தை பார்த்தார்கள். அல்லேலூயா. ஒரு கூட்ட மக்கள் இருட்டிலேயே வாழ்ந்துச்சிருக்கல. ஒரு கூட்ட மக்கள் இன்னும் ஜனங்களை வஞ்சிக்கிறது, ஏமாற்றுறது, கொலை பண்றது, அவங்களை கஷ்டப்படுத்துறது அப்படியே இருக்குல்ல. காரணம் என்னன்னா, அந்த ஜனங்கள்ட்ட என்ன இல்லைன்னா வெளிச்சம் இல்லை. அப்படிப்பட்ட ஜனங்கள் எதுக்கு பாத்திரவன்களாக இருக்கிறாங்கன்னா, மரணத்துக்கு பாத்திரவன்களாக இருக்கிறாங்க. இந்த மரணத்துக்கு பாத்திரங்களாக இருக்கிற மக்களுக்கு மறுவாழ்வு கொடுப்பதற்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. இருள இருக்க ஜனங்க ஆண்டவரை பார்த்தாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பார்க்கும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் வருகிறது. வெளிச்சம் வரும்போது இருள் நீங்கி போகிறது. அல்லேலூயா. அது போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பார்க்கும்போது அங்க என்ன ஆகுதுன்னா இருள் நீங்கி போகிறது. அல்லேலூயா. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. இருள், பாவ இருள். அந்த இயேசு உள்ள வந்துருச்சுன்னா இருள் போயிருது. அந்த இயேசு உள்ள வந்துட்டாருன்னா பிரகாசிக்கிறவங்களா மாறிடுறோம். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளிலே நடவாமல்
ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். யோவான் 8:12 சொல்றாரு. அப்ப அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது ஒளியை பற்றி கொள்ளவில்லை. அல்லேலூயா. எப்ப ஒரு தேவ பிள்ளை தேவனை பார்த்துருச்சோ, அந்த தேவ பிள்ளை அந்த பிரசன்னத்திலேயே போக போக போக, அந்த ஒளியிலேயே போக போக போக, இந்த உலகத்துல காணப்படுகிற இருள்கள் தேவ பிள்ளையை தொடாது. அல்லேலூயா. தொட்டாலும் அதுல இருந்து ஜெயம் எடுப்போம். ஏமே அல்லேலூயா. சில நேரங்கள்ல அந்த சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையில இருந்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு என்ன கொடுப்பாருன்னா ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை. வாசிக்கலாம் அப்போஸ்தல நடபடிகள் 3வது அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிப்போம். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். பாருங்க, இயேசுவானவரை அடித்தார்கள், கொன்றாங்க. அதுக்கப்புறம் இயேசுவானவர் 3ஆம் நாள் உயிரோட எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்ச பிறகு 40 நாள் சீஷர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறாரு. நல்ல கவனிங்க, முக்கியமான கவனம். இயேசுவானவர் உயிரோட எந்திரிச்சிட்டாருன்ன உடனே அவர் கூட இந்த சீஷர்கள் போய் பிரசங்கம் பண்றாங்க. வரலாற்று புஸ்தகத்துல எருசலேம்ல போய் பேசுறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவானவர் இருக்கிற வரைக்கும் அவங்க எருசலேமவே எட்டி பார்க்கல. ஆனா இப்ப சுவிசேஷத்தின் ஒளி அங்க போகுது, எருசலேமுக்கு போகுது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார் இல்லையா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் சமாரியாவிலும், முதல்ல எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இப்ப இயேசுவானவரை பார்த்த உடனே முதல் சாட்சி எந்திரிச்சு என்ன சொல்றாரு தெரியுமா? வரலாற்று புஸ்தகத்துல இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. 19வது வசனம் அங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கு முன்குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்களுக்கு இளைப்பாறுதல் வர வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அது அவர் பேசுறார். உங்களுக்கு இளைப்பாறுதல், அமைதி வர வேண்டும். அதுக்கு என்னன்னு சொன்னா இளைப்பாறுதலின் காலங்கள். எல்லாத்துக்கும் ஒரு காலம். இப்ப நமக்கு என்ன காலம்? குறித்த காலம். இயேசு பிறந்தார், நமக்கு இளைப்பாறுதலின் காலம் உண்டாயிருக்கு. ஆமென். அல்லேலூயா. உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று எருசலேம் தேசத்துல அவர் பேசுறார். பேதுருவினுடைய பிரசங்கம், முதல் பிரசங்கம். பேதுரு தான் முதல் சீஷன் ஏசாமிக்கு. முதல் பிரசங்கம் என்ன பண்றாரு தெரியுமா? மனம் திரும்பி குணப்படுங்கள். ஏன்னா உங்களுக்கு இளைப்பாறுதலின் காலம் அவருடைய சன்னிதானத்தில் இருந்து வருகிறது. தேவ பிரசன்னத்துல இருந்துதான் தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். எத்தனை பேர் அந்த பிரசன்னத்தை விரும்புறீங்க? அல்லேலூயா. அதனாலதான் சீஷர்கள் ராத்திரி அப்படியே குளிர் நடுங்குல அப்படியே ஆடுகள் எல்லாம் மேய்த்து கொண்டு அவங்க மந்தைய ஒரு இடத்துல வச்சுட்டு படுத்திருக்கும் போது அந்த தூதர் வந்து சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க, எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறேன், நற்செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்படியே அந்த தூதன் வந்தோன்னு ஒரு பிரச்சனை, ஒரு வெளிச்சம் வந்துச்சு. அப்ப நமக்கு எப்ப வந்துருமா? வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொன்னாலே ஆசீர்வாதம். நம்முடைய அபிசுவாசம் அவநம்பிக்கையை எடுத்து போட வேண்டும். ஆமென். தேவனுடைய பிரசன்னம் வந்துருச்சுன்னா அந்த அவநம்பிக்கை நம்மளை விட்டு போயிடும். அந்த காலம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், குறித்த காலம். நீங்க யானைய பார்த்திருப்பீங்க. காட்டு விலங்குகளிலேயே மிகவும் உயரமான பெரிய விலங்கு எதுனா யானை. இந்த யானை வந்து குட்டி போடும். அப்படி குட்டி போன போது பாத்தீங்கன்னா அந்த குட்டி இவ்வளோண்டா இருக்கும். அந்த யானை குட்டி, அந்த யானை குட்டி 20 நிமிஷத்துல எந்திரிச்சிடணும். ஒன்லி 20 மினிட்ஸ் தான். அந்த யானை குட்டி எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடணும். அப்படி அது எந்திரிச்சு நடக்க முடியாதுன்னா என்ன ஆயிரும்னா, அந்த காட்டுல இருக்கிற விலங்குகள், சிங்கம், புலி, லெப்பர்ட், இது போன்ற விலங்குகள் அதை வந்து பிடிச்சு சாப்பிட்டோம். யோசித்து பாருங்க. அப்ப அந்த யானை குட்டி போட்ட உடனே அந்த தும்பிக்கைய வச்சு அந்த குட்டிய தூக்கி தூக்கி விடும். எழுந்திரி எழுந்திரி, நட்ட நட்ட, போட்ட உடனே தூக்கம். அதுக்கப்புறம் அது யாரும் வந்து பிடிச்சிடக்கூடாதுன்னு அப்படின்றதுக்காக இந்த யானை 2 கால் அங்கிட்டோ 2 கால் பின்னால இருக்கும். அது நடுவுல கொண்டாந்து வச்சுக்கிட்டு அதை பாதுகாக்குது. இளைப்பாறுதல்.
பாதுகாப்பு. அல்லேலூயா. குறித்த காலத்துக்குள்ள எந்திரிக்கணும். குறித்த நேரத்துக்குள்ள அந்த குட்டி எந்திரிச்சிடணும். 20 மினிட்ஸ் தான், 20 நிமிஷம் தான். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அழகான கிறிஸ்துமஸ் செய்தி. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொடுத்தார். குமாரனாகிய கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். பலியாக ஒப்பு கொடுத்த நிமித்தமாக உங்களுடைய பாவங்கள், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. நாம் மீட்பின் காலத்துல வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் மீட்கப்பட்டு இருக்கிறோம். ஆனா இன்னொன்னு, சீக்கிரமாக ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. எப்படி குறித்த காலத்துல ஸ்திரீனிடத்திலிருந்து பிறந்தவர் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவர். இந்த நியாயப்பிரமாணம் இருக்கு பாத்தீங்களா, சட்ட திட்டம், அதை ஒருவராலும் நிறைவேற்ற முடியாது. அந்த காரியத்தை இயேசுவானவர் நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணத்தை அழிப்பதற்காக அல்ல, நிறைவேற்றுவதற்கே இந்த உலகத்துக்கு வந்தேன்னு சொன்னார். அப்படி நிறைவேற்றி நமக்காக எல்லாவற்றிலும் ஜெயம் எடுத்த தேவன், அல்லேலூயா, நமக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா மீட்பை கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த பேதுரு பிரசங்கம் பண்றார். பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது சொல்றார், இளைப்பாறுதல் காலம் உங்களுக்கு வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அல்லேலூயா. நம்ம சீக்கிரமாக குணப்பட வேண்டும். ஏன்னு சொன்னா, நீங்க அப்போஸ்தலர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, இயேசுவானவர் 40 நாள் உயிரோட வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப 2 தூதர்கள் வந்து சொல்றாங்க, நல்ல கவனிங்க, எல்லாரும் வானத்தை பாக்குறாங்க, இயேசுவானவர் எடுத்துக்கொண்டு போகிறாரே அப்படின்னு சொல்லி. கவனிக்கிறீங்களா? இந்த மாசம் ஃபுல்லா நமக்கு கிறிஸ்துமஸ் மெசேஜ் தான். நல்ல கவனிங்க. ஒவ்வொன்றுலயும் ஆண்டவர் ஒவ்வொரு இதை நமக்கு கொடுப்பார். அப்படி இயேசுவானவர் எடுத்துக்கொண்டு போறதை பார்த்துட்டே இருக்கும்போது 2 தூதர்கள் வந்து சொல்றாங்க, இவர் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே மாதிரி அவர் திரும்ப வருவார். அல்லேலூயா. இப்ப திரும்ப வர போகிறார். ஆமென். இப்ப திரும்ப நம்ம வந்து பாலகனை தொட்டில வச்சு பாடுறதே இல்ல. இயேசுவானவர் மீட்பை கொடுத்துட்டார். நம்ம மீட்கப்பட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம மனம் திரும்பி குணப்பட வேண்டும். நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அடுத்த வருகை வரப்போகிறது. அல்லேலூயா. நேற்றைய தினத்துல சொன்னாரு, கடந்த வாரத்துல எலான் மஸ்க் அவர் சொல்றார், அமெரிக்க ஐக்கிய நாட்டுல இருக்கிறவர் என்ன சொன்னார் தெரியுமா? 2030க்குள்ள 3ஆம் உலக போர் வரப்போகிறது. 2030க்குள்ள 3ஆம் உலக போர் மாத்திரமில்ல, நிறைய பேருக்கு வேலை இல்லாமலா. ஏன்னா நிறைய கம்ப்யூட்டர், ரோபோட் தான் வேலை செய்யுமா. விதைக்கிறதானாலும் சரி, அறுக்கிறதானாலும் சரி, எல்லாமே ரோபோட் தான். அந்த ரோபோட்டை இயக்குறதுக்கு கூட லீட் தேவையில்லை. அந்த ரோபோட்டுகளே ரோபோட்டை இயக்கும் என்று சொல்லிவிட்டார். அப்படி என்றால் வருகைக்கு நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் மீட்கப்பட்ட கூட்டம். நாளைக்கு நீங்க சொல்லிடக்கூடாது, திருச்சபையில எங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லவே இல்லை. எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. எப்ப வேணும்னாலும் ஆண்டவர் வருவார். நாம வந்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அதற்கு குறித்த காலம் இருக்கிறது. குறித்த காலத்துல அவர் வந்து விடுவார். அல்லேலூயா. குறித்த காலத்துல இயேசுவானவர் வந்து விடுவார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை. ஆகவே அவருடைய வருகைக்கு நாம எதிர்பார்த்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். அதற்குரிய அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே ஒரு நல்ல செய்தி என்னன்னா, இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நாம் ஆயத்தப்படுவோம், பிறரை ஆயத்தமாக்குவோம். ஆமென். God bless you.